பக்கத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. 20வது சங்கீதம், சங்கீத புஸ்தகம் 20 பக்கம் 681. எடுக்கலைன்னா பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பைபிள் இருந்தால் அவங்கள பார்த்து அதை எடுக்க கற்றுக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. எடுத்தவங்க வாசிக்கலாமா? நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2வது வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு சொல்கிறேன். இன்றைக்கி அமாவாசை நாளாக இருக்கிறதுனால, நல்லா கேளுங்க, இன்றைக்கி அமாவாசை நாளாக இருக்கிறதுனால இந்த கூட்டத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற விரும்புகிறவங்க போயிடலாம், கட்டாயம் இல்லை. இந்த கூட்டம் முடிஞ்ச உடனே நான் இந்த கூட்டத்தை சீக்கிரமாக 10:45 முடிச்சிடுவேன். ரொம்ப நேரம் வைக்கிற மாதிரி இல்லை. முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு பொங்கல் இருக்குது, நீங்கள் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு விடுதலை வேணும், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் ஆகும். இருக்கிறவங்க விரும்புகிறவங்க நீங்கள் தாராளமாக இருந்து அந்த விடுதலை கூட்டத்தில் கடந்து கொண்டு போக முடியாது கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் எல்லாத்தையும் அறிக்கை பண்ணி எல்லாருடைய கட்டுகளை உடைக்கும்படியாகவும், இந்த நாளில் உங்களுக்கு விரோதமாக செய்கிற மாந்திரிகத்தின் வல்லமைகள் அகன்று போகும்படியாகவும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை விடுதலை ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் காத்திருந்து தான் அந்த விடுதலைக்கு கலந்து கொள்ளணும், சும்மா இல்லை. அதனால் இதுக்கு அப்புறம் 11 மணிலேருந்து நடக்கிற அந்த கூட்டத்தில் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். நேற்று நைட்டு 1:30 மணிக்கு ஒரு ஆவி எனக்கு முன்னாடி நின்று போராடுது. நேற்று நைட்டு நீங்கள் நம்புங்க, நம்ப கட்டி போங்க, எனக்கு முன்னாடி நிற்குது, தத்ரூபமாக தெரியுது. யாருக்கு நான் ஜெபிக்கிறேன்னு தெரில. நம்ம சபை விசுவாச பிள்ளைங்க தான் நான் ஜெபிக்கிறேன். அவங்களோட போராட்டத்தில் நான் எதிர்க்கிறதுனால எனக்கு முன்னாடி வந்து எதிர்த்து நின்று என்னை பயம்புத்த பார்க்குது. அப்படி இருந்தால் அதை நான் பெருசாக நினைக்கல. அது வந்து எப்படின்னா மரிச்சு போன ஒரு ஆணுடைய ஆவி, ஆம்பளை ரூபம், செத்து போனவங்க வாய்ஸ் முடியாமல் மரிச்சு போயிட்டாங்க. அவங்க சந்ததியிலேருந்து இந்த பரம்பரையிலேருந்து ஏவி அனுப்பியிருக்காங்க. அது வந்து எனக்கு முன்னாடி நின்று நைட்டு தூங்க விடாமல் ரொம்ப தொல்லை கொடுத்துச்சு. நான் அது பெருசாக நினைக்கல. நான் பாட்டு போ ஏசு நாமத்தில், அது வந்து எனக்கு சீன்னா கூட போன்னு சொல்லி நான் பாட்டு நான் கம்முன்னு தூங்கிட்டேன். எலும்பி கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி தூங்கிட்டேன். ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னா, அப்போ நான் யோசிக்கும் போதோ அமாவாசை நாளில் உங்களோடு போராடுகிற அந்த அந்தகாரத்தின் அந்த ஆவியினுடைய செயல்பாடுடைய வல்லமை இதெல்லாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்காக நீங்களும் ஜெபிக்கணும். அதில் அந்த வல்லமையிலேருந்து நீங்கள் காக்கப்படணும். கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அல்லேலூயா. அந்த மாதிரி வந்ததுன்னா யாருக்காவது பலவீனம் வரும், வீட்டில் போராட்டம் வரும். அதனால் இந்த நாளில் நீங்கள் தயவு செய்து உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், நீங்கள் அந்த வல்லமையிலேருந்து ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்போது நம்ம எடுத்துக்கொள்வோம் சங்கீத புஸ்தகம் 20வது சங்கீதம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தை நீங்கள் பைபிளே இல்லை என்ன? லேவியாமத்தில் ஆண்டவர் சொன்னார், அவங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கணும், பிரதி இருக்கணும். அதை நீ தினமும் வாசிக்கணும். அது உன்னை காப்பாற்றும். கிறிஸ்தவன் பேர் இருந்தால் போதாது, ஆண்டவருடைய வசனத்தை. ஓகே, குட்டி பிள்ளைங்களுக்கு என்னென்னத்தையோ செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறீங்க. ஒரு ஆண்டவருடைய பைபிள், அந்த வசனத்தை நீங்கள் வாங்கி கொடுக்குறது எவ்வளோ நல்லாயிருக்கும். அவங்களுக்குன்னு தாத்தா பைபிளு, ஆயா பைபிளு, அப்பா பைபிளாக இருக்கக்கூடாது. உன் சொந்த காசில் நீங்கள் தான் வாங்கணும். காசு சேர்த்து வச்சு நீங்கள் வாங்கணும். சரிங்களா? தயவு செய்து பாருங்கள். சரி, ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியின் மேல் அவர் பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. நாங்கள் உமது ரட்சிப்பிலே மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதலை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள்.
நாங்களோ எங்கள் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டுவோம். எல்லாம் படிப்போம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுகிற நாளில் ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, இதை தாவீது சொல்றாரு, நம்ம செலுத்துகிற அந்த பலியில் அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய மன விருப்பத்தின்படியே அவர் என்ன பண்ணுவார்னா ஆலோசனை தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவங்க முறிஞ்சு விழுவாங்க, நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்க கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உன் சத்துருக்கள் முறிஞ்சு விழுறத நீ பார்ப்ப, நீயோ எழுந்து நிமிர்ந்து நிற்ப. ஏன்னா தேவனுடைய கரம் உன் சார்பில் இருக்கும். என் தேவனுடைய கரம் உனக்காக வழக்காடும். என் தேவனாகிய கரம் உன்னை நிச்சயமாக அந்த நிமிர்ந்து நிற்க செய்யும். அல்லேலூயா. ஆமென். இப்போ நம்ம ஏசாயா இந்த மாதத்துடைய கடைசியில் இந்த வசனத்தை நம்ம சில வசனங்களை தியானிக்க போகிறோம். தயவு செய்து கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உன் இருதயம் திறக்கப்படட்டும், உன்னோட இருதயம் திறக்கப்படட்டும். ஏதோ இருதயம் முழுசாக வீட்டை குறித்து, வேலையை குறித்து, கடத்தை குறித்து, வட்டிக்காரனை குறித்து இப்படி இருக்கக்கூடாது. உங்கள் இருதயம் தேவனுடைய வார்த்தையை குறித்து தாகமாக இருக்கட்டும். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 45:2. குழப்பி வாசிக்காமல் தெளிவாக சத்தமாக ஒருத்தர் வாசிக்கணும். நான் உனக்கு முன்னே போய் செவ்வையாக்குற தேவனாக இருக்கிறேன். உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேல் அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைச்சு நானே கர்த்தர், வேறொருவர் என்னை தவிர. போதும் போதும். இங்கே அபிஷேகம் பண்ணின கோரேஸ்க்கு முன்னாடி கர்த்தர் வாக்கு கொடுக்குற தேவன். இந்த அதிகாரம் முழுவதும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கிங்க. யாரால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க அவங்களுக்கு தான் கர்த்தர் பேசுகிறார். ஆமென். இதே அதிகாரத்தில் தான் நம்ம சில காரியங்கள் நம்ம தியானிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆண்டவர் சமூகத்தில் இருந்து, ஆண்டவர் சன்னிதானத்திலேருந்து அதே அதிகாரத்தில் திருப்பிக்கிங்க எடுத்துக்கொள்வோம். வாசிக்க போகிறோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக. 9 12 வரைக்கும். 9 ஒத்த ஓடா இருந்தும் தன்னை உருவாக்கினவரோடு வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தாகுமோ? தகப்பனை நோக்கி ஏன் என்னை உருவாக்கின, தாயை நோக்கி ஏன் என்னை பெத்தன் கேட்கிறவனுக்கு ஐயோ. உன்னை உண்டாக்கின கர்த்தர் சொல்றாரு, வரும் காரியத்தை நீ யார்கிட்ட கேளு? என்கிட்ட கேளு. என்ன நடக்க போகுதுன்னு என்கிட்ட கேளு. என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடு. நீதியின்படி அவனை எழுப்பினேன். சரி. இப்போ அபிஷேகம் பண்ணினவரை, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவுமாகி கர்த்தர் சொல்லுகிறது. அது வரும் காரியத்தை நீ எங்கெங்கேயோ போய் கேட்காத, என்கிட்ட கேளு. ஏன் என்கிட்ட கேளுனா, உனக்கு என்ன வேணும், உன்னுடைய நாட்கள் இனி வர நாட்கள் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்னா உன் தேவனாகி கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. பெத்தவங்களுக்கு தானே தெரியும் பிள்ளைக்கு என்ன செய்யணும்னு. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? வேற 3வது மனுஷனுக்கு தெரியுமா? பெத்தவங்களுக்கு தான் தெரியும் தான் பிள்ளைக்கு
என்ன செய்யணும், என்ன தரணும், என்ன மாதிரிலாம் செய்யணும். அதான் சொல்கிறேன், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு பிள்ளையை கொடுத்தவரும் உனக்கு கணவனாரை கொடுத்தவரும் உனக்கு குடும்பத்தை கொடுத்தவரும் உன் தேவனாகி கர்த்தர் அல்லவா? நீ யார் இடத்துல போய் கேட்கிறாய்? உன் தேவனாகி கர்த்தரிடத்திலேயே நீ கேள். அல்லேலூயா. வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரிகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்படின்னா கர்த்தரிடத்தில் கேட்கறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கையின் கிரியைகளுக்கு கட்டளையிட சொல்லணும். அதுக்கு சொல்கிறாரு. அதாவது எப்படி சொல்லணும், தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கணும் அப்பாவை. ஒரு பிள்ளைக்கு இப்போ ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளை அதுக்கு ஏற்ற யூனிஃபார்ம், பேகு, நோட்டு, பென்சில் எல்லாம் யார்கிட்ட போய் கேட்கும்? பெற்றவங்க கிட்ட தான் போய் கேட்கும். மூணாவது மனுஷங்கிட்ட போய் கேட்டால் அது என்ன சொல்லுவாங்க? உனக்கு அம்மா இல்லையா, உனக்கு அப்பா இல்லையா, அங்கே போய் கேளு, அங்கே போய் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. சரி, அது மாதிரி தான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை உண்டாக்கினவரும் உன்னை படைச்சவரும் உன்னை விசேஷமாக உன்னை தெரிஞ்சு கொண்டவருமாகி கர்த்தர் சொல்கிறாரு, என்னிடத்தில் கேள், என்னிடத்தில் கேள், என் கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடும்படியாய் நீ என்னிடத்தில் கேள். என் கரத்தில் பயங்கரமான வல்லமை உண்டு, தேவனுடைய கரத்தில் ஞானம் உண்டு, தேவனுடைய கரத்தில் பயங்கர பலன் உண்டு, தேவனிடத்தில் அன்பு உண்டு, தேவனிடத்தில் பொறுமை உண்டு, தேவனிடத்தில் சகல விதமான கிரியை செய்கிற வல்லமை 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 உண்டு. நீ மனுஷனிடத்தில் போய் ஒரு நாள் நீ போய் கையேந்தக்கூடாது, நீ மனுஷங்கிட்ட போய் கேட்கக்கூடாது. பிரதர் இதை செய்யுங்க, சகோதரி இதை செய்யுங்க அப்படி நீ மனுஷனிடத்துல கேட்கக்கூடாது. தைரியமாக ஆண்டவரை பார்த்து கேளு. என்னை உண்டாக்கினவரும் என்னை சிருஷ்டித்தவரும் என்னை தாயின் கருவிலிருந்து காப்பாற்றினவரும் என் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் தான்ப்பா அறிந்திருக்கிறீங்க, என் நிலைமையை குறித்து நீங்கள் தான்ப்பா அறிந்திருக்கிறீங்க. நான் ஒரு நாள் மனுஷனுடைய கையை பிடிக்க மாட்டேன், ஒரு நாள் மனுஷனுடைய காலை பிடிக்க மாட்டேன், என் தேவனாகி கர்த்தருடைய பாதத்தை பிடிப்பேன். இங்கே வந்ததுலேருந்து கர்த்தருடைய, நல்லா கவனமாக கேளுங்க, இங்கே வந்ததுலேருந்து கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை என் இருதயத்தில் பேசிகிட்டே இருக்கிறார். என்னன்னா, அவருடைய பிள்ளைங்க, அவர் சிருஷ்டித்த ஜனங்க அவர் பாதத்தை பிடிக்கணும்னு கர்த்தர் கேட்குறார். யாக்கோபு எப்படி தேவனுடைய பாதத்தை பிடிச்சு அவன் எப்படி மேன்மை அடைந்தானோ அந்த மாதிரி உனக்கு மேன்மையும் உனக்கு ஆசீர்வாதமும் உங்களுக்கு நன்மையும் வேணும்னா நீ தேவனுடைய பாதத்தை பிடிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அதிகாரத்தில் சொல்லும்போது நானே கர்த்தர், என்னை என்று வேறு தேவன் உனக்கு இல்லை, அவர் தான் உன்னை உண்டாக்கினவர். அதே அதிகாரத்தை சொல்ல, அவர் தான் உன்னை சிருஷ்டித்தவர், அவர் தான் உன் பலவீனத்தை போக்குறவர், அவர் தான் உனக்கு குடும்பத்தை கொடுத்தவர், அவர் தான் உனக்கு வருமானத்தை கொடுக்கிறவர். இதோ கர்த்தரிடத்துல கேள் மகளே, இதோ கர்த்தரின் கிரியை கையின் கிரிகளுக்கு கட்டளையிட சொல்லு. அப்பா இதை செய்யுங்கப்பா, அப்பா இதை பண்ணுங்கப்பா. நீ உரிமையோடு கேட்கணும்னு கர்த்தர் சொல்றார். உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? உனக்கு அற்புதம் செய்யாம யாருக்கு அற்புதம் செய்ய போறார்? உனக்காக தானே ஏசப்பா மரித்தாரு, உனக்காக தானே ரத்தத்தை சிந்தினாரு, உனக்காக தானே மறுபடியும் உயிரோடு எழுந்திருக்கிறாரு. இதோ உனக்காக தான் உன் மத்தியில் கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறாரு. இதோ உன் மத்தியில் எழுந்தருளுகிற தேவன் அல்லவா? இதோ அவரிடத்துல கேள். ஆண்டவர் சொல்ல, நீ அவரிடத்துல கேள். உனக்கு என்ன வேணுமோ அவரிடத்துல கேள். சுகம் வேணுமா கேள், ஞானம் வேணுமா கேள், பலன் வேணுமா கேள். ஏன்னா அவருக்கு தெரியும் உனக்கு பலன் தான் இந்த நேரத்தில் வேணும்னா பலன் தருவார். இந்த நேரத்தில் எப்படி நீ ஞானமாக பேசணும்னு கேட்டால் ஞானத்தை தருவார். நீ அவரிடத்துல கேட்டால் தான். உலக ஞானம் ஒரு நாள் நம்மளை அப்படியே நிர்மலமாக்கிடுங்க. ஆண்டவர் கொடுக்குற ஞானம் நம்மளை மேன்மைப்படுத்தும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நம்ம உலக மனுஷன் ஒரு காரியத்தை போய் நீ கேட்டிங்கன்னா அவன் உலக ஞானத்தில் தப்பு தப்பாக சொல்லி தருவான். என்ன சொல்லி தருவான்? ஒரு ஒரு கணவன் மனைவிக்குள்ளேயே அவன் போய் ஒருத்தர் சொல்கிறான், கூட இருக்க ஒரு ஆணை பேசிக்கிறாங்க, என் பொண்டாட்டி என் பேச்சு அப்படி கேட்கும், டான் கேட்கும், நான் நில்லுனா நிற்கும், உட்காருனா உட்காரும். அப்படியாடா, நானும் அந்த மாதிரி நடத்துகிறேன். என்ன சொல்லணும்? 2 சாத்து கையில் ஒரு கட்டையை எடு. கட்டையை பார்த்து நிற்கக்கூடாது, அன்பை பார்த்து நிற்கணும். அவன் உலக ஞானத்தில் சொல்லித்தரான். என்ன சொல்லித்தரான்? அதே மாதிரி பெண்களும் அப்படி தான், லேடிஸும் அப்படி தான். எப்படி என் வீட்டுக்கார கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி என் வீட்டுக்கார பிடிச்சி வைக்கிறது. அவங்க சொல்லுவாங்க, ஏடி உனக்கு அது தெரியாதா,
அவங்க உலக ஞானத்தில் சொல்லி தருவாங்க. அது ஒரு நாளும் என்ன ஆகாது, செல்லவே செல்லாது. அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு. நல்லா கேளுங்க, தேவனுடைய கிரியைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் கிரியையில் என்ன இருக்குன்னா வல்லமை உண்டு, அவர் கிரியையில் ஞானம் உண்டு, அவர் கிரியையில் பலன் உண்டு, அவர் கிரியையில் அன்பு உண்டு, அவர் கிரியையில் பொறுமை உண்டு. இந்த 5 காரியமும் தேவனுடைய கிரியைகள். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த வசனத்தில் சொல்லும்போது என் கரத்தின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளை இடுங்க. யாருக்கு கட்டளை இடுங்க? கர்த்தருக்கு. ஆமேன். அப்போ நம்ம தேவனத்தில் எப்படி இருக்குன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். ஆமேன். நீங்கள் இன்னும் தேவனை சாதாரணமாக எடை போடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா தந்திரமாக இருக்காங்க, தந்திரமாக இருக்கிறாங்க. எப்படி யாரை கவுக்கலாம், எந்த குடும்பத்தை பிரிக்கலாம், எதனால் நமக்கு ஆதாயம் வரும்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. அவங்க சுய ஆதாயத்துக்கு யோசிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தான் சுய லாபத்துக்காக தான் வாழ்கிறாங்க. இதுதான் இந்த உலகம். ஆனால் தேவன் அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு கர்த்தர், என்னையன்றி வேறு தேவன் இல்லைன்னு சொன்ன தேவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? அப்போ உங்களை உண்டாக்கினவருடைய பாதத்தை போய் பிடிச்சி கேளு, கதறு, கூப்பிடு. ஆண்டவரே ஆண்டவரே கூப்பிடு. அவர் தான் உனக்கு என்ன பண்ணுவார், வரும் காரியங்களை குறித்து சொல்லி தருவார். அவர் தான் உனக்கு ஞானம் குறையா. யாக்கோபு 5 சொல்ல, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஞானத்தை தருவேன். உனக்கு பலனே இல்லையா, என்கிட்ட கேளு, என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்து. பவுல் சொன்னது மாதிரி உன்னை பலப்படுத்துகிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். நீ நடக்கும் போதும், நீ படுக்கும் போதும், நீ எழுந்திருக்கும் போதும் கர்த்தருடைய பலத்தை நீ காண்பாய். ஏன்னா உன்னை உண்டாக்கினவர் அவர், உன்னை படைச்சவர் அவர். உன்னை உண்டாக்கின உன்னை படைச்சவருக்கு தெரியும் உன்னை பலன் வேணுமா, ஞானம் வேணுமா, அறிவு வேணுமா, என்ன வேணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் உலக மனுஷங்கிட்ட மட்டும் நீங்கள் போயிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு எப்படி சொல்லி தருவாங்கன்னா தப்பாக சொல்லி கொடுத்துருவாங்க. உலக மனுஷன் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, தப்பாக சொல்லி தருவாங்க. அதன்படி செய்கிற போது என்ன நடக்கும்னா பெரிய ஆபத்தும் பெரிய விளைவும் வரும். நீ கர்த்தரிடத்தில் கேட்டால் கர்த்தர் சொல்ல, பொறுமையாக இரு. என்ன சொல்லுவார், அவசரப்படாத. இவ்வளோ தூரம் பொறுமையாக இருந்தல்ல, இவ்வளோ தூரம் அமைதியாக இருந்தல்ல, நான் உனக்கு செய்ய மாட்டேன்னா. இவ்வளோ தூரம் நடத்தினது யார், இவ்வளோ தூரம் நடத்தினது யார்? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஏன்னா அவருக்கு பயங்கரமான வல்லமை உண்டு. அவர் எந்த மனுஷனையும் உயர்த்துகிற தேவன், நொடி பொழுதில் எந்த மனுஷனையும் ஆசீர்வதிக்கிற தேவன். வெறுங்கையா போன யாக்கோபை ஆசீர்வதிச்சாரானா, கர்த்தரை நம்பி இருக்கிற உனக்கு நிச்சயமாக கர்த்தர் கைவிட்டுருவாரோ? அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவருடைய பிள்ளையே, அவர் கைவிடவே மாட்டார். அவர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்போது ஆண்டவர் சமூகத்தில் அவருடைய கிரியைகளை நீ அறிந்து கொண்டு தான் செயல்படணும். அவருடைய வல்லமையை நீ தெரிஞ்சுக்கணும். வானத்தை எப்படி படைச்சாரு, பூமியை எப்படி படைச்சாரு, சமுத்திரத்தை எப்படி படைச்சாரு, எல்லா ஜீவராசியும் எப்படி உண்டாக்குனாரு. அப்போ எவ்வளோ வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் உன்னை படைச்சேன், நான் உனக்கு எல்லாமே செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன், நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன், நான் உனக்கு செய்யாமல் இருப்பேன்னா. அல்லேலூயா. நம்ம செய்கிறது என்ன தெரியுமா, கர்த்தர்கிட்ட போய் கேட்கறது இல்லை. என்ன கேட்கறது இல்லை, ஆண்டவரே இந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்கல. இந்த மனுஷங்கிட்ட எப்படி பேசணும்னு ஞானத்தை கொடுங்கப்பான்னு கேட்கல. நம்முடைய வாய் தான் நம்ம என்ன பண்ணுதுன்னா பெரிய 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 உலகத்திலே மோசமானது. மனுஷனை படைச்சது அந்த வாயில் இருக்கிறது, வர வார்த்தை இருக்குது பாருங்க. அதான் நீதிமன்றம் சொல்ல, ஒருவனை ஆசீர்வதிக்கிறதும் சபிக்கிறதும் எதில் இருக்கு, நாவல் வார்த்தையில் தான் இருக்குது. இந்த வாயை ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா தேவனுடைய கிரியை நீ பார்க்கலாம், தேவனுடைய செயலை பார்க்கலாம். அல்லேலூயா. நான் செத்தா நல்லாயிருக்கும், நான் செத்தா நல்லாயிருக்கும், இதே துதிக்கிற வாயில் செத்து போனால் நல்லா, செத்து போனால் நீ உனக்கு அப்புறம் பிசாசு என்ன பண்ணும்? அப்போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாவை அடக்கிட்டிங்கனாலே தேவனுடைய செயலை நீ பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். ஆமென், அல்லேலூயா. அந்த நாவை அடக்க முதல்ல கற்றுக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எந்த மனுஷங்கிட்ட எதை சொல்லணும்,
எந்த மனுஷங்கிட்ட எதை சொல்லக்கூடாது. இது எல்லாமே நமக்கு முதல்ல ஒரு அறிவு வேணும், ஒரு ஞானம் வேணும். அல்லேலூயா. 10 ரூபா வந்தவொடனே 10 பேர்கிட்ட போயிடுது. இவனுக்கு காசு வந்த விஷயம் பாஸ்டருக்கு தெரியுதோ இல்லையோ, 10 பேர் சொல்லி தான் பாஸ்டருக்கே தெரியும். நீங்கள் நல்லா இருக்கணும்னு ஜெபிக்கிற எனக்கு தெரியல, 3வது மனுஷன் வந்து சொல்லுவாங்க, அவங்க அப்படி காசு வந்துடுச்சாமே, அப்படி ஆயிட்டாங்களாமே. இல்லை பிள்ளையே, முதல்ல அடக்க கற்றுக்கோ. அல்லேலூயா. ஒரு விஷயம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு வீடு கட்டுற விஷயமா இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு திருமண காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் முதல்ல தேவனிடத்தில் போய் ஞானத்தை பெற்றுக்கொண்டு தான் நீ செய்ய ஆரம்பிக்கணும். ஆமென். அல்லேலூயா. பொண்ணே பார்த்துருக்க மாட்டாங்க, பொண்ணு பிடிச்சிச்சு, பொண்ணு முடிஞ்சிச்சின்னு வரும் செய்தி. எனக்கும் ஒன்றும் புரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது, எப்படி பாஸ்டர் மீறி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னே தெரியலையே நான் யோசிக்க ஆரம்பிப்பேன். இல்லை, ஏன்னா இவங்க வந்து ஒருத்தர்கிட்ட சொல்ல போகிறது அப்படி பார்க்கலாம் தான் சொல்லிப்பாங்க, அவங்க வந்து முடிஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அடக்கணும் வாயை. முடிகிற வரைக்கும், அந்த காரியம் முடிஞ்சு வெளியே வர வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் வாயை திறந்து சொல்லக்கூடாது. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளைய நிறைய பேர் வாயை திறந்து சொல்லிடுறாங்களா, அவங்க ஒருத்தருடைய வாய் மாதிரி ஒருத்தர் இருக்காது. உடனே என்ன ஆயிடுது தெரியுமா, அது அப்படியே பெரிய தடையாக வந்து நிற்குது. அந்த காரியம் கூட அப்படியே வாய்க்காமலே போயிடுது. அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை, நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் தேவனுடைய கிரியையை நீங்கள் பார்க்கணுன்னா, தேவனுடைய வல்லமையை நீங்கள் பார்க்கணுன்னா, நம்முடைய நாவை அடக்க முதல்ல பழகணும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வீணான வார்த்தையெல்லாம் பேசி நீங்களே மாட்டிக்காதீங்க. எதுவுமே பேசாமல் இருந்தாலே நல்லது. பக்கத்தில் தான் பார்த்து சொல்லுங்களம்மா, நீ ஒன்று சொல்ல போய் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிறாங்க, அவங்கக்கிட்ட ஒன்று சொல்ல போனால் இவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. நல்லதே பேசாமல் இருந்தாலே நல்லது தான் போல, குடும்பம் சமாதானமாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை வருது, யார் காரணம்? பிசாசு வந்து நுழைஞ்சிட்டான் பாஸ்டர். உன் வாயில் தான் சாத்தான் குடியிருக்கிறான், உன் வாயால் தான் கர்த்தர் செய்யாமல் போட்டான். பிசாசு எங்கேயோ போகிறோன்னு இழுக்காத, உன் வாயே உனக்கு சத்துரு தான், உன் வாயே உனக்கு பிசாசு தான். அல்லேலூயா. யார் இடத்துல என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? யார் இடத்துல என்ன சொல்லணுமோ அதான் சொல்லணும். யார் இடத்துல எப்படி அப்படி தான் நடக்கணும். இதுதான் கர்த்தருடைய கிரியையில் அந்த 5ல் ஒரு காரியம் ஞானம். என்னது? ஞானம். அதான் கர்த்தர் சொன்னார், உனக்கு ஞானம் இல்லையா, பேச தெரியலையா? யாக்கோபு 5ல் சொல்லியிருக்கேன், என் கிட்ட கேளு, நான் உனக்கு எப்படி பேசணும் சொல்லித்தரேன், நான் உனக்கு எப்படி நடக்கணும் சொல்லித்தரேன். நீ அப்படி என்கிட்ட கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ என்ன பண்ணாத, பேசாத, எந்த வார்த்தையும் விடாத. இதுதான் கர்த்தருடைய கிரியையில் மனுஷனுக்கு முக்கியமான தேவையில் ஒன்று, ஞானம். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை படைக்கும் போதே கர்த்தர் இந்த 5 காரியத்தை உள்ளே இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அன்பு இருக்கணும், பொறுமை இருக்கணும், பலன் இருக்கணும், அறிவு இருக்கணும், ஞானம் இருக்கணும், அப்புறம் தேவ வல்லமை இருக்கணும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இந்த 5 விஷயம் உனக்குள்ளே இருக்கணும். அந்த 5 விஷயத்தில் கர்த்தருடைய கிரியையில் அந்த கிரியை உருவாக்குறதுல அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், கொடுக்கறதுல வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இயேசு அப்படி தான் இருந்தார், ஞானத்திலும் பலத்திலும் நாளுக்கு நாள் என்ன பண்ணாரா, விருத்தி அடைந்தார். பைபிள் சொல்லுது, அதிகமாகிட்டே இருந்தார், குறைஞ்சிட்டே போல. அப்போ நமக்கு அந்த ஞானம் வேணும். அல்லேலூயா. அந்த பலன் வேணும். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அவருடைய கிரியைகள் பயங்கரமானது, அவருடைய வல்லமையான செயல்கள் பயங்கரமானது. சரி, இப்போ இந்த 5 காரியம் நமக்குள்ள இருக்கா, இல்லை பிசாசினுடைய 5 விஷயம் நமக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். கலாத்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில், கலாத்தியர் புஸ்தகம் 5:19 எடுத்து வாசிங்களேன். மாம்சத்தின் கிரியைகள், இது 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 மனுஷனுக்குள்ள இருக்கிற கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பொறாமை, கொலைகள்,
ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ மாம்சத்தினுடைய கிரியைகள், தேவனுடைய கிரியைகள் வேற, நம்ம மண்ணால் இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் வேற. இப்போ இந்த மாம்சத்தினுடைய கிரியைகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது தேவனுடைய கிரியைகள் நடக்காது, தேவனுடைய செயல்பாடை நீ பார்க்க முடியாது. இப்போ நீங்க நாமே யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும்னா, அது என்னது? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், போராமை, கொலை, வெறி, களியாட்டு, இத்தனை காரியமும் நமக்குள்ள இருக்கா? அது என்ன கிரியை? மாம்சத்தினுடைய கிரியை. தேவனுடைய கிரியை என்னது? அன்பு, பொறுமை, பல, ஞானம், வல்லமை, சமாதானம், இப்படி தேவனுடைய கிரியை. இது இப்போ தேவன் நமக்கு கிரியை செய்யணும், தேவன் நமக்கு பதில் கொடுக்கணும்னா மாம்சத்தின் கிரியை நான் முதல்ல அழிக்கணும். என்ன கிரியை அழிக்கணும்? கர்த்தர் சோதிப்பார். எதில் சோதிப்பார்னா, உன்னுடைய பொறுமையை சோதிக்க ஆரம்பிப்பார். உன்னுடைய ஆசை இச்சைகளை நீ அப்படியே அதுக்கு இடம் கொடுக்குறியா இல்லை அதை அழிக்கிறியான்னு கர்த்தர் சோதிக்க பார்ப்பார். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க. ரெண்டாவது, விக்கிரக ஆராதனைக்கு நீ போயிடுறியா இல்லை அதை அழிச்சு போடுறியான்னு கர்த்தர் பார்ப்பார். ரெண்டாவது, கோபம் வருதா, சண்டை வருதா, பிரிவினை வருதா, இது எல்லாமே கர்த்தர் உனக்குள்ளே வச்சு பார்ப்பார். நீ இல்லை அப்படி தான் நடக்கிறேன், இப்படி தான் நடக்கிறேன், நான் மாம்சத்தின் கிரியைப்படி தான் வாழ்கிறேன்னா, நான் இன்னைக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய பிள்ளையே, தேவனுடைய வல்லமையான செயலை நீ பார்க்க முடியாது. உன்னை 4 பேர் பேச வைப்பார், 4 பேர் திட்டுறாபடியாக நடக்கும், கர்த்தர் தான் அனுமதிப்பார். அப்படி அனுமதிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் அப்படியே கோவப்பட்டு அவனை வச்சு வாங்கிடுறேன், உண்டு இல்லாமல் ஆக்குறேன்னா கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அதான் சொன்னார், நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நான் அறியணும்னா நீ பொறுமையாரு, நீ பொறுமையாரு, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன். நீ பொறுமையாரு, உனக்காக நான் சண்டை போடுவேன். நீ சண்டை போட்டால் நான் சண்டை போட முடியாது. நான் சண்டை போடணும், நீ பொறுமையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நீங்கள் நினைக்கலாம், எவ்வளோதான் பொறுமையாக இருக்குது, எவ்வளோதான் பொறுத்து பார்க்குறது, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்காங்க, ரொம்ப போயிட்டு இருக்கட்டும். அவங்க எவ்வளோ தூரம் போவாங்கன்னு பார்க்குறோம். என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாத்துக்கும் கர்த்தர் இடத்துல பதில் கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. நான் சொல்லுது உங்களுக்கு புரிஞ்சுக்கிங்க ஆண்டவருடைய பிள்ளைய. நீ யுத்தம் பண்ணாத, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நீ பொறுமையாக இருக்க ஆரம்பிக்கணும். கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு நீ கட்டளை கொடுக்க முடியா. அவர் யுத்தத்தை செய்யணும்னா நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நம்ம யுத்தம் பண்ணக்கூடாது யார்கிட்டையும். கர்த்தர் சொல்லி கொடுத்தது, அவர் தான் யுத்தம் பண்ண எல்லார்கிட்டையும். அப்போ நான் பொறுமையாக இருந்து வாழ பழக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதே யோவான் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 19-20 எடுத்து வாசிங்க. யோவான் 3 19-20 பக்கம் 127. 127ஆம் பக்கம். அவர்கள் ஒளியை பார்க்கிலும், யார் விரும்புகிறா? எல்லாமே ஒளி எனக்கு வேணாம், எனக்கு இருள் தான் வேணும் சொல்லி ஜனங்க விரும்புகிறாங்களாம். அந்த ஆக்கினை தீர்ப்புக்கே அந்த இருளே காரணமாக இருக்குது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராதிருக்கிறான். யாருங்க ஒளி? இயேசுதான் மெய்யான ஒளி. இயேசுதான் பரலோகத்துக்கு போகிற வழி. அந்த ஒளியின் இடத்துக்கு வர நிறைய பேர் விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைன்னா, இங்கே வந்தால் நான் ஸ்ட்ரிக்டாக பேசுகிறேன், ஒழுங்காக குடும்பம் நடத்து, ஒரு பொண்டாட்டியோட வாழு, தேவையில்லாததெல்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம், துன்மார்க்கரோட போவாத, ஆண்டவருக்கு பிரியமாக வாழு. இவன் இந்த சத்தியத்தை கேட்டு, இது ரொம்ப கடினமாக இருக்குது, இவர் என்ன இப்படி சொல்கிறாரு, இவர் என்ன இப்படி வாழ சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஓடி போயிடுறான்.
இதுக்கு கடைசியில் அவனுக்கு ஆக்கினி தீர்ப்பில் கொண்டு போய் நிற்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையாங்க? இப்போ நான் எப்படி சொல்கிறதுன்னா, ஒளினா ஆண்டோடைய சத்தியம் இப்படி தான் சொல்லுது, நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ நிற்கணும். ஏன்னா துன்மார்க்கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுதுப்பா. இல்லை, எனக்கு துன்மார்க்கம் தான், இருள் தான் வேணும், துன்மார்க்கனோட குமால் அடிக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், துன்மார்க்கனோட வாழ்கிறது தான் எனக்கு பிடிக்கும்னா, உனக்கு அந்த இருளே ஒரு நாள் ஆக்கினி தீர்ப்பாக மாறிடும். அந்த இருளை என்ன பண்ணோம், அவங்க இப்படி கற்றுத்தராங்க, அவங்க இப்படி சொல்லித்தராங்க, நான் அதை தான் செய்ய ஆசைப்பட்றேன், பைபிள் இப்படி சொல்லித்தருது, அது நான் விரும்பலைன்னா இந்த இருள் ஒரு நாள் உன்னை நியாய தீர்ப்பில் கொண்டு வந்து நிறுத்திட்டோம். அல்லேலூயா. அதுதான் சொல்கிறது ஆண்டோடைய பிள்ளைய. நல்லா கேளுங்க. ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளையே அதிகமாக விரும்புகிறாங்க. இங்கே வந்தால் குடிக்காத, இங்கே வந்தால் என்ன சொல்ல தருவாங்க, குடிக்காத, போதை வழக்கத்துக்கு போவாத, குடும்பமாக நல்லா ஒழுங்காக இரு சொல்லி தருவாங்க. இவங்களால என்ன பண்ண முடியாது, அதை குடிக்காமல் இருக்க முடியாது, தப்பு பண்ணாமல் இருக்க முடியாது, திருடாமல் இருக்க முடியாது, பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. நமக்கு இந்த மார்க்கெல்லாம் செட் ஆகாது, இந்த ஒளிலாம் எனக்கு செட் ஆகாதுன்னா நான் இருளே போய் நான் இருக்கிறேன்னு நினச்சேன்னா அந்த இருள் உன்னை ஒரு நாள் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அதனால தான் நிறைய பேர் வரமாட்றாங்க. ஏன் வரமாட்றாங்கன்னா, நீ என்ன வேணா தப்பு பண்ணு, நீ எப்படி வேணா இரு, உங்கள் இஷ்டம்தான், கர்த்தர் அனுபவிக்க சொல்லிட்டான்னு அனுபவி அப்படின்னு அவன் சொன்னால் கூட்டம் நிறைய வரும். ஆமாம், இந்த பாஸ்ட்டை திட்டவே மாட்டார், ஆசீர்வச்சினே இருக்கார். நான் திருட்டுத்தனம் பண்ணாலும் இன்னும் நல்லா திருடுன்னு சொல்கிறாரு, நான் 4 பொண்டாட்டி வச்சு இன்னும் 5ஆவது வச்சுக்குன்னு சொல்கிறார். ஆமாம், இந்த பாஸ்ட்டை தான் நல்ல பாஸ். வருவாங்க, கூட்டமாக வருவாங்க. ஆனால் இப்படிலாம் தப்புப்பா, இப்படிலாம் இருக்கக்கூடாதுப்பா, குடிக்காதப்பா, துன்மார்க்கனோடு சேராதப்பா, தப்பு வழிக்கு போவாதப்பா, பாண்டர் இதெல்லாம் வேணாம் சொல்கிறாரு, ஒளியில் வா, நீ இருளில் இருந்தது போதும் சொன்னான். எனக்கு ஒளியும் வேணாம், நீயும் வேணாம், நான் போயிடுறேன். அப்படி தான் நிறைய பேர் போயிடுறாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமேன். இதே நல்ல தப்பு பண்ணு, இஷ்டம் ஃப்ரீயாக விட்டால் நல்ல பாஸ்டர், ஸ்ட்ரிக்டாக பிடிச்சா கெட்ட பாஸ்டர். இதுதான் வாலிப பாசம் வரமாட்டான். டே வேணாடா, போவாதடா, சரிங்க பாஸ்டர். யோசிப்பான் வீட்டில், இப்போ இவர் என்ன இப்படி சொல்லி தராரு, நம்ம ஃப்ரெண்டு வேறு மாதிரிலாம் சொல்லி கொடுத்தான், வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஜாலியாகலாம் சொல்லி கொடுத்தான், இவர் என்ன இப்படி சொல்லி தராரு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது, வரவே மாட்டான். ஃபோன் அடித்தா கூட ஃபோனை எடுக்க மாட்டான். அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவருடைய பிள்ளையே நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. வாலிப நாள்லையும் வாழ்கிற நாட்கள்லையும் நான் எதை விரும்பணுன்னா, ஆண்டவர் சொன்ன பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பரிசுத்த பாதையில் நடக்கிற விரும்புகிறவன் ஒளியை கண்டடைவான், ஜீவனுக்கு போகிற வழியை கண்டடைவான், இயேசு கிறிஸ்துவை கண்டடைவான். அல்லேலூயா. இருளில் இருக்கிறவன் எல்லாத்தையும் பார்ப்பான், அவனுக்கு நிச்சயமாக கண் மறைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா அவனுக்கு விருப்பம் இல்லை, அதுலேருந்து வெளியே ஆண்டவர் பக்கமாக மோட்சத்துக்கு போகணும், நித்தியத்துக்கு போகணும்னு அவனுக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை. அதனால தான் வரமாட்டான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே கூட இருளாக தான் இருக்கிறாங்க. எதில் வெளிச்சத்துக்குள்ளே வந்துடுறாங்க, அதே ஆலயத்தில் உட்கார்றாங்க, சத்தியத்தெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் இருக்கிற இடம் இருள் தான். எது? மாம்சத்தின் கிரியை தான் இருளுக்கு அடையாளம். அல்லேலூயா. பக்கத்தில் உட்காந்து சகோதரி பார்த்து ஒரு சிரிச்சு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரியை ஒருத்தராக சொல்லியிருப்பீங்களா? நான் வரேன், நான் நல்லா இருப்பேன், நான் வரணும், நல்லா சாப்பிட்ணும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும். என்னை விட இந்த சகோதரி ஒரு படி மேலே ஒரு கார் வாங்கிட்டாங்கன்னா அப்படி பார்க்குற பார்வைக்கு போராமையான ஒரு பார்வை. அந்த பார்வையிலே அவங்க வாங்கின கார் ரிப்பேர் ஆகிடும். இல்லை, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒருத்தங்க நம் இதெல்லாம் ஒரே குடும்பம், ஒருத்தங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்கன்னா, பா நல்ல வேலை கஷ்டத்தில் வந்தாங்க, இங்கே கர்த்தர் அவங்களை வீடை கட்ட வச்சுட்டார், அதுதான் உண்மையான ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். கஷ்டத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் கஷ்டப்படுறியா, இன்னும் படு, நீ ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்ச, நீ என்ன செஞ்சியோ, முதல்ல நம்மளை பார்க்கணும். நீ இன்னும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிய, நம்மளை பார்க்கணும்.
ஆண்டோட பிள்ளை முதல்ல இந்த இருளை முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க, வெளியே வாங்க. இருள்லேருந்து முதல்ல வெளியே வாங்க. இந்த மாம்சத்தின் கிரியிலேருந்து முதல்ல வெளியே வாங்க. இந்த மாம்சத்தின் யோசனைலேருந்து முதல்ல வெளியே வாங்க. மற்றவங்களை பார்க்குறத நிறுத்துங்க. மற்றவங்களை ஆசீர்வதிங்க. மற்றவங்களை என்ன பண்ணுங்க, உபசரிங்க. மற்றவங்ககிட்ட அன்பு காட்டுங்க. தேவன் எப்படி வாழ்ந்தாரோ அந்த மாதிரி செய்யுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. ஒருத்தர் வரல சபைக்குன்னா அவங்க வந்தால் எனக்கு என்ன, வரலன்னா எனக்கு என்ன, அவங்க வரலையே, ஐயோ என்னாச்சு தெரியலையே அப்படின்னு ஒரு பாத்துமா பாரம் இருக்கிறவங்க தான் கர்த்தர் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ்கிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதா? ஒரு குறிப்பிட்ட சகோதரி வராங்கன்னா திடீர்னு வரலையே, என்ன பிரச்சனையோ, என்ன போராட்டமோ, என்ன வியாதியோ, எதில் மாட்டிக்கிட்டாங்களோ தெரியலையே, அவங்கள விசாரித்து அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்க தான் உண்மையான வெளிச்சத்தில் நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளை. நான் சொல்கிறது புரியுதா ஆண்டவருடைய பிள்ளைய? இதுதான் வெளிச்சத்துக்கான அடையாளம். நீ வெளிச்சத்தில் இருக்கிறன்னா அந்த அடையாளத்தில் இது ஒரு அடையாளம். ஆத்துமா பாரம் உனக்கு வந்துடும். நீங்கள் வெளிச்சத்தில் இருக்கிறீங்கன்னா தேவனுடைய சபையை ஒரு நாளும் விட மாட்டீங்க, ஒரு ஆராதனையும் விட மாட்டீங்க, ஒரு உபவாச கூட்டத்தையும் நீங்கள் விட மாட்டீங்க. எல்லா ஊழியத்திலும் பங்கு கொள்ளணும், நடக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வரும் உனக்குள்ளேயே. சொந்தக்கார ஃபங்க்ஷனா, இல்லை இன்னைக்கு தேவ சபை இருக்குது, ஊழியம் இருக்குது, நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்லி வந்து நிற்கிறவன் தான் வெளிச்சத்தின் பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே அந்த பிள்ளைகள் இருப்பார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்போது நீ இருளில் இருக்கிற நம்ம இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இருளின் கிரியைகளை அகற்றி விட்டு வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ ஒப்புக்கொடு. அப்போ கர்த்தர் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ கர்த்தர் உனக்காக வழக்காட ஆரம்பிப்பார். அப்பொழுது கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். நீ இருளில் இருக்கிறவருக்கு தேவன் கிரியை செய்ய முடியாது. எங்க ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நீ இருளே இருந்து ஆண்டவரே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே யுத்தம் பண்ண, எப்படிங்க யுத்தம் பண்ணுவார்? எப்படிங்க உனக்கு தூக்கி எடுப்பார்? நம் தேவன் யார் தெரியுமா? பரிசுத்தம் உள்ள தேவன். அவர் எப்படியாப்பட்ட தேவன் தெரியுமா? பரிசுத்தத்தின் உள்ள பிள்ளைங்க மேலே வாஞ்சி அவர்களை பார்த்து அவர்களை மேலே அப்படியே அன்பாக இருக்கிற தேவன். நான் ஆலயத்துக்கும் வருவேன், நான் வெளியே போய் எல்லாமே செய்வேன். உனக்கும் உலகத்தானுக்கும் என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன்? உனக்கும் உலகத்தானுக்கும் என்ன சம்பந்தம்? நான் ஆலயத்துக்கும் வருவேன், கூத்தடிப்பேன், கும்மாலம் பண்ணுவேன். அப்போ உனக்கும் உலகத்தானுக்கும் என்ன சம்பந்தம்? நான் வெளியே போக வேணாம் சொல்ல, நல்லா தெரிஞ்சுக்கிங்க. உலகத்தான் போல நீ நடக்காது. உன் ஃபேமிலி இருக்குது, உன் குடும்பம் இருக்குது, உனக்குன்னு கர்த்தர் கொடுத்த சபை இருக்குது. அதில் நீ என்ன பண்ணலாம்? ஆமாம், ஊழியத்துக்கு போங்க, நல்லா செய்யுங்க. ஆனால் உலகத்தான் வழக்கத்தின்படி நான் செய்வேன்னா நான் யார்னா இருளில் இருக்கிறேன். ஒருத்தர் கிறிஸ்டின் தான், நல்ல ஆவிக்குரியவர் தான், நல்ல இதுதான், ஆவிக்குரிய சபையில் தான் போகிறார். ஒரு வாட்டி வீடு அவர் அப்போ தான் கட்ட போகிறார். என்னை கூப்பிட்டார், வந்து ஜெபிங்க. நான் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி போய் அந்த இடத்த பார்த்துட்டு ஜெபிக்க போகும்போதோ, வாசக்கால் கிழக்கில் வைக்கவா, வாசக்கால் மேற்கில் வைக்கவா, இல்லை இந்த பக்கம் வைக்கவா பாஸ்டர்? எனக்கு ஒன்றும் போல, எப்படி வச்சாலும் வீட்டுக்குள்ளே தானே போக போகிறீங்க. அது என்ன கிழக்கில் வச்சா தான் கிழக்கில் சூரியனை உதிக்கும் போது அதுக்கு ஒரு வசனம் சொல்ல, நீதியின் சூரியனை வாசலுக்குள்ளே உதிக்கும், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். எப்படிலாம் இருக்கிறாங்க பாருங்க, உலகத்தான் மாதிரி. எப்படி இருக்கணுமா? வாசல் கிழக்கில் இருக்கணுமா? அதுக்கு ஒரு வசனம் சொல்கிறார், நீதியின் சூரியன் கிழக்கில் உதிக்குமா. எங்கே உதிக்குமா? அவர் வாசலில் உதிக்குமா. அவர் வாசல் எங்கே வச்சாரோ அதுக்கு அடுத்தது நான் போகலை. ஆனால் இன்றைக்கி அந்த குடும்பம் கஷ்டப்படுறது மட்டும் எனக்கு தெரியும். கிழக்கு வாசல் வச்சா மட்டும் நீ நல்லாயிட்டியா? அது சமையல் கட்டை இந்த மூலையில் வைக்கணுமா, அந்த மூலையில் வைக்கணுமா? இது என்ன சனி மூளையாகுது? நீ ஃபஸ்ட்டு உன் மூளையை நல்லா ரெடி பண்ணு ஒழுங்கா. கர்த்தருக்குள்ளே உன் மூளையே சரியில்லை, அந்த மூளை இந்த மூளை இன்னும் பார்க்குற. நீ எங்கே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவேன்? நான் சொல்கிற தப்பாக நினைக்காதீங்க. ஆண்டவருடைய பிள்ளையே மறுபடியும் நான் சொல்கிற தப்பாக நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், இன்னமும் நீ இருளில் இருக்கிறன்னா தேவன் எப்படிங்க உனக்கு கிரியை செய்வார்? நான் கேட்குறேன், இன்னமும் நீ அந்த வழக்கத்தில் இருக்கிற, இன்னமும் அந்த இருளில் இருக்கிற, இன்னமும் அதுலேருந்து வெளியே வர மனசே இல்லை, எப்படிங்க ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார்? எப்படிங்க ஆண்டவர் அற்புதம் செய்வார்? இன்னமும் சிலுவை போட்ட விளக்கை வச்சு விளக்கு ஏற்றுற, அது குத்து விளக்குல சிலுவை விளக்கம். மங்களகரமாக வெளிச்சம் எரியட்டும், உனக்குள்ள வெளிச்சம் ஃபஸ்ட்டு வரட்டும், அப்புறம் அந்த விளக்குக்கிட்ட நீ போ.
இதெல்லாம் இருந்து இதெல்லாம் இன்னும் நீ விட மனசு இல்லைன்னா நீ இருள தான் இருக்கிற, இன்னும் வெளிச்சத்துக்கு வரல. தேவன் எப்படி உனக்கு கிரியை செய்வாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு ஆண்டவர் யுத்தம் பண்ணணும், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றணும், என் ஆண்டவர் சத்துருக்களுக்கு முன்னாடி இது பண்ணணும்னா நீ முதல்ல வெளியே வரணும்ல. நீ வரணுமா வரக்கூடாதா? இன்னமும் நான் இருளில் தான் உட்காருவேன், இன்னமும் என் முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க, அந்த பாரம்பரியத்தில் தான் நான் இருப்பேன், அந்த பாரம்பரிய வழக்கத்தில் தான் நான் வாழ்வேனா? நீ காலத்துக்கும் வாழலாம், நீ இருளில் இருக்கலாம். இந்த இருள் ஒரு நாள் உன்னை நியாயத்து இருக்கும். இந்த இருள், நீ வாழ்கிற அந்த இருளின் வாழ்க்கை ஒரு நாள் நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சிடும் உன்னை. அல்லேலூயா. பாரம்பரியத்தை தூக்கி போடு. பாரம்பரிய வழக்கத்திலேருந்து இருளிலேருந்து வெளியே வாங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அப்பொழுது அவர் கரத்தின் கிரியை நீ பார்ப்பேன், அப்பொழுது அவர் கரத்தின் வல்லமையை நீ பார்ப்பேன். அல்லேலூயா. வேளாங்கண்ணிக்கு போய் மொட்டைச்சு காது குத்துனா, வேளாங்கண்ணிக்கு போய் முட்டி போட்டு நடந்து போனா எல்லாம் நடந்துருமா? அவங்க ஒரு பரிசுத்தமான ஒரு தாய், அவங்க நல்ல தாயார், அவங்களுக்கு பரிசுத்தமான தாய். அவங்க கடவுள் இல்லை, மரியாள் கடவுள் இல்லை, அவங்க தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஒரு இதுதான், அவ்வளோதான். அவங்களுக்கு அது அவங்கள பார்த்து இன்னமும் ஆண்டவரும் ஒன்று தான், வேளாங்கண்ணியும் ஒன்று தானா? அவங்களாம் ரத்தம் கொடுத்தாங்க உன்னை மீட்கிறதுக்கு. இயேசு தானே உனக்கு ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டார். அவர் தானே உனக்காக கல்வாரிச ஜீவனே கொடுத்துட்டார், தன் ஜீவனே கொடுத்துட்டார். இன்னும் அந்த இருளில் நீ இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை இப்போ தான் முடிக்கிறேன், இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் கரெக்ட் நேரத்துக்கு முடிச்சுட்டு விடுதலை ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவள் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அறியாமல் இருளில் நான் வாழ்கிற வாழ்க்கை என்னை வெளியே கொண்டு வந்து வெளிச்சத்தின் பிள்ளையா நீர் மாற்றும்படியா என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரத்தை மனப்பூர்வமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். இனி இருளின் அந்தகாரம், அந்த கிரியைகள் எனக்குள் இருக்க கூடாது. நான் வெளிச்சத்தின் பிள்ளையாய் வாழ அர்ப்பணிக்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார், என்கிட்ட கேளு. என்ன சொன்னார்? யார்கிட்ட கேட்கணும்? மனுஷங்கிட்ட போய் கையை நீ கேட்க சொன்னாரா? ஏன்னா உன்னை உண்டாக்கினவரும் உன்னை படைச்சவரும் உன்னை உருவாக்கினவருக்கு தான் தெரியும் உனக்கு என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறான். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, தாய் கூட பிள்ளைகளை பட்டினி போடலாம். சொல்லுவலே, தாய் கூட பிள்ளைகளை, ஆமென், சிங்கம் கூட குட்டிகளை, தாயினும் மேலான இரத்தத்தையே சிலுவையிலே, தாயினும், சொல்லுங்க, இரத்தத்தையே மறந்திடுவாரோ உன்னை மகளே, உன்னை உன் நம்பிக்கையை விட்டு விடாதே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு ஆண்டவர்? என் கிரியைகளை பார்க்கணும்னா நீ வெளிச்சத்துக்கு வரணும். இன்னும் நீ இருளில் உட்காரக்கூடாது, இன்னும் பாரம்பரியத்தில் உட்காரக்கூடாது, இன்னும் நாள் பார்க்கறது, இன்னும் இந்த வாசக்கால் பார்க்கறது, இந்த மூலையில் சமையல் கட்ட வைக்கிறது, அந்த மூலையில் சமையல் கட்ட வைக்கலாமா, இந்த புள்ள எந்த நேரத்தில் பிறந்தது, அதெல்லாம் இன்னும் நீ யோசிச்சா இருள் இன்னமும் நீ இருக்கிற. சில பிள்ளை பிறந்த நேரத்தை இன்னும் கூட சொல்லினே இருப்பாங்க, இது பிறந்ததாண்டா நான் தரித்திரமானேன், இது பிறந்ததாண்டா நான் ஆசீர்வாதமாக மாறினேன். இன்னமும் நீ சொல்கிறலையா? இன்னும் அந்த இருள் உனக்குள்ளே இருக்கு. தான் பிள்ளையை வச்சு சொல்கிற அந்த இருள் உனக்குள்ளே இருக்கு. கர்த்தர் சொல்கிறார், அதுலேருந்து வெளியே வா, நான் உனக்காக கிரியை செய்ய ஆரம்பிப்பேன். அல்லேலூயா.
ரெண்டா சொல்ற என்னிடத்துல கேள். அந்த ஒரே வசனம் தான் பார்க்குறோம். யார் இடத்துல கேட்க சொல்றாரு? சரி, ஒரு மனுஷன் கேட்குறான். என்ன கேட்குறான்? சீக்கிரமாக முடிக்கிறேன். 2 நாளாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-10 எடுத்தவங்க வாசிங்க. பக்கம் 543 பக்கம். 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 6-10. 543 பக்கம். அங்கே சாலமோன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கர்த்தருடைய சந்நிதியிலே இருக்கிற எத்தனை சர்வாக 1000 சர்வாக தகன பலிகளை செலுத்தி அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமானார். ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்போ என்கிட்ட கேள், உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேள் அப்படின்னு ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து கேட்குறாரு. சாலமோன் தேவனை நோக்கி, என் தகப்பனுக்கு பெரிய கிருபை செஞ்சீங்களே, என்ன அவன் ஸ்தானத்துல ராஜாவா மாத்தினீங்களே, இப்பொழுது தேவனாகி கர்த்தாவே உம்முடைய வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுவதாக போக்கும் வருத்தமா இருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் தந்தர்லோ, நியாய விசாரிக்கத்தக்கவன். அப்பொழுது தேவன் என்ன சொன்னாரு? இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால் நீ ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உன்னுடைய எதிரியோடைய உயிரை நீ கேட்காம, நீண்ட ஆயுசையும் கேட்காம, நான் உன்னை அரசால பண்ணினேன், என் ஜனத்தை நியாயம் விசாரிக்கத்தக்கதாக நீ ஞானத்தையும் விவேகத்தையும் நீ கேட்டபடியால் ஞானமும் விவேகமும் உனக்கு தந்திருக்கிறதும் அல்லாமல் உனக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை பார்க்கிலும் உன் பின்னிருக்கும் ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். இப்போ ஒரு மனுஷன் ஆலயத்தில் வந்து பலி செலுத்துறான். கவனமாக கேளுங்க எல்லாரும். பலி செலுத்துறான். ஆடு மாடு எல்லாத்தையும் எடுத்து ஆலயத்தில் பலி செலுத்திட்டான். இப்போ அந்த பலியை கர்த்தர் அங்கீகரித்து அக்கினியாக இறங்கிட்டார். இப்போ சாலமோனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். ஆண்டவர் வந்து நிற்கிறார். இயேசு நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ கர்த்தர் நிற்கும் போது சாலமோன் கிட்ட, சாலமோனே என்கிட்ட கேளுப்பா, உன்னை ராஜாவாக்குனது நான் தான். உன்னை யார் ராஜாவாக்குனா? நான் தான் ராஜாவாக்கிட்டேன் உன்னை. என்கிட்ட கேளு, இப்போ உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு. கவனமாக கேளுங்க ஆண்டவருடைய பிள்ளைய. இவன் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு எதிரியை ஒருத்தருக்கு அவன் சாவணும். இன்னைக்கு நிறைய பேர் என் மாமியார் செத்தா நல்லா இருக்கும், யார் மருமவ கேட்க, அதுதான்டா பெரிய எனக்கு தொல்லை. ஐயோ அதுக்கிட்ட நான் மல்லு கட்டவே முடியல. இது என்னைக்கு மண்டையை போடுமோ நான் எனக்கு நிம்மதியாக இருப்பேன். இது ஒரு மாப்பிள்ளை உண்மையா இல்லை? வெளியே என்னமோ ஸ்தோத்திர மாமியாரேன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கும், உள்ள என்னமோ அவ்வளோ ஆத்திரமாக இருக்கும். இது தாண்டா தடையாக இருக்குது. சாலமோன்கிட்ட ஆண்டவர் கேட்கும் போது சாலமோன் அழகாக கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? அழகாக கேட்குறாரு, உன் எதிரியோட உயிரை என்கிட்ட கேட்கல, உனக்கு ஒரு பெரிய சம்பத்து வேணும்னு என்கிட்ட கேட்கல, நான் தான் சாவர வரைக்கும் ராஜா வரைக்கும் நீ என்கிட்ட கேட்கல, எதுவுமே கேட்கல. ஆண்டவரே இவ்வளோ ஜனம் இருக்காங்க, இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க, இந்த ஜனத்துக்கு நான் நியாயம் சொல்லணும்னா எனக்கு ஞானமும் அறிவும் வேணும். இது தேவனுடைய கிரியையில் நான் சொன்ன பாருங்க. ஞானம் அவருடைய கிரியை, அறிவு அவருடைய கிரியை. அது யாருக்கு தர விரும்புகிறார்னா வெளிச்சமாக இருக்கிற வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார். இப்போ இந்த ஞானமும் அறிவும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஞானமும் அறிவும் அது யார்? இப்போ சாலமோன் இதை தான் கேட்குறான். ஆண்டவரே உம்முடைய கிரியையில் ஞானமும் அறிவும் ரொம்ப முக்கியமான கிரியை, அதை எனக்கு தாங்க தகப்பனே. எனக்கு அது இருந்தால் போதும். இந்த பணம் வேணாம், இந்த வந்து நீண்ட ஆயுசு வேணாம், என் எதிரி சாவு வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், இது 2 கிடைச்சா போதும். அப்போ ஆண்டவர் பார்த்தார், நீ உன் எதிரியின் உயிரை கேட்காம, நீ பணம் காசை கேட்காம, அரண்மனையை கேட்காம, ஞானத்தையும் அறிவு கேட்டப்பாரு.
எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிச்சு சாலமோனே, நீ கேட்காத பணம் காசை நான் தர்றேன், நீ கேட்காத பங்களாவை நான் தர்றேன், நீ கேட்காத எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அப்படி தான் பைபிள் போட்டிருக்கு. அவர்கிட்ட கேட்கணும். என்ன கேட்கணும்? அவரிடத்துல கேட்கணும். என்ன கேட்கணும்? ஞானத்தையும் அறிவையும். அவர் கிரியை, கரத்தில் கிரியையில் ஒன்று ஞானமும் அறிவும். இதை டெய்லியும் ஒரு ஜபமாகவே நீ வச்சுக்கோ. வேலையில் போய் எப்படி வேலை செய்யணும், ஆண்டவரே ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே அறிவை கொடுங்கப்பா, அப்போ தான் நான் பெருகும், நீ சம்பத்து தானாக பெருகும். சாலமோன் போல் இந்த பூமியில் ஒரு ஞானி கூட இல்லைங்க, ஒரு ஞானி கூட இல்லை. ஒரு சமயம் இதுதான், அந்த ஞானத்தை அறிவை வாங்கிட்டோன்னு கவனமாக கேளுங்க. ஒரு பிரச்சனை வருது ஊரில். என்ன பிரச்சனைனா, அக்கா தங்கச்சி 2 பேர் சின்ன குழந்தைய பெற்று வச்சு ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. ஒருத்தி என்ன பண்ணிட்டா, குழந்தை மேலே சாஞ்சி படுத்து குழந்தைய கொன்னுட்டான். உடனே நைட்டு 2 மணிக்கு என்ன பண்ணிட்டா, ஒருத்தி குழந்தைய மாற்றி வச்சுட்டான். எங்க ஒரு 2 மாதம் குழந்தைன்னு வச்சுக்கோங்க, 2 மாதம் குழந்தைய மாற்றி வச்சுட்டான். கவனமாக கேளுங்க ஆண்டோட பிள்ளைய. இப்போது காலையில் இருந்தோன்னு ஒரு ஒரிஜினல் தாய்க்கு தெரியுது, ஐயோ இது என் குழந்தை இல்லையான்னு ஒரிஜினல் தாய் அடிச்சுக்குது, பல பறக்கணும்னு வச்சுக்குது. இன்னொரு சொல்லுது, இதுதான் என் குழந்தை, இதுதான் என் குழந்தை, ஒன்று சண்டை போடுது. இப்போ சாலமன் கிட்ட வந்தாச்சு. சாலமன் முழிக்கிறாரு, யாரா ஒரிஜினல் தாயின்னு அவருக்கும் புரியல, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ ஒன்று பண்ணார். என்னன்னா, பைபிளில் தான் இருக்குது. ஒரு டேபிள் எடுத்து வச்சுட்டு இந்த குழந்தைய மேலே கடத்திட்டு பக்கத்தில் இருக்கிற போர் சேவன் கையிலேருந்து ஒரு கத்தியை எடுத்தார். உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், அச்சின் மாலாதீங்க, 2ஆக வெட்டி தரேன், நீ இந்த தலையை எடுத்துகிட்டு போ, நீ காலை எடுத்துகிட்டு போ. என்ன சொல்கிறாரு? நீ தலையை எடுத்துக்கோ, வலது பக்கத்தில் இருக்கிற நீ தலையை எடுத்துக்கோ, நீ காலை எடுத்துக்கோ. எட்டார் கத்தியை ஓங்கி குழந்தை கிட்ட வரும்போது ஓடி ஒரு தாய் குழந்தை மேலே படுத்துக்கிச்சு. ஐயோ வெட்டாதீங்க, அந்த குழந்தை அவளது தான், அவளை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. நல்லா கேளுங்க, எப்படியாப்பட்ட ஞானம் பாருங்கள். உங்ககிட்ட வந்தால் நீங்கள் இந்த தீர்ப்பு எப்படி சொல்லியிருப்பீங்க? அச்சின் மானுன்னு போங்க, என்கிட்ட வராதிங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அவர் ராஜா வச்ச. இப்போ என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஓங்கி படுத்தா பாருங்க, அந்த தாய் சொல்கிறா, இது என் குழந்தை இல்லை, அவள்கிட்ட தான் கொடுத்துருங்கன்னு சொல்லும் போதோ சாலமோன் அந்த குழந்தைய எடுத்து ப்ளஸ் பண்ணி, யார் குழந்தை மேலே படுத்தாலோ இவ தான் ஒரிஜினல் தாய், தாய்க்கு தான் தெரியும் என் குழந்தை எங்கே இருந்தாலும் நல்லா வாழ வைக்கும், அது உயிரோடு இருக்கிறத நான் பார்த்து சந்தோஷப்படவும் நினைக்கிறவ தான் உண்மையான தாய். அப்படியே அந்த தாய்கிட்ட கொடுத்து இவ்வளோ தூக்கி ஜெயிலில் போட்டோம். இதுக்கு தான் அவர் ஞானத்தை கேட்டார். என்ன கேட்டார்? இன்னைக்கு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஸ்பெஷல் ஞானம் வேணும், பிள்ளைங்களை நடத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக ஞானம் வேணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஞானமாக தான் பிள்ளைய நீ வளர்க்கணும். நீ ஒன்று கேட்டால் அது 10 கேட்கும் கேள்வி, உன்னால் பதில் சொல்ல முடியுமா? நீ ஒன்று சின்னதை கேட்டால் அந்த சின்னதுக்கு ஏன்னா அர்த்தம் 10 உங்ககிட்ட கேட்கும். அதுக்கு நமக்கு என்ன வேணும்? தேவனுடைய கிரியையில் அந்த அறிவும் ஞானமும் உனக்குள்ளே இருந்தால் கர்த்தர் உனக்கு எட்டாத உயரத்தில் ஆசீர்வதிக்க வச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். 2வது நீ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, உங்களை பார்க்கணும் ஆண்டவரே. நீ அது வேணும் இது வேணும்லாம் அப்புறம். ஒருவன் தேவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டானா, தேவனுடைய சமூகத்தை நாட ஆசைப்பட்டானா, மற்றதெல்லாம் அவனை தேடி தானாக வரும். தாவீது அதுதான் சொல்லி கொடுத்துட்டு போனார். சங்கீதம் 27 நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, 4ல் ஒன்றையே நான் கேட்குறேன், அதையே நாடுறேன். என்ன தெரியுமா? உம்முடைய ஆலயத்தில் உம்மை பார்க்குறத நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவருடைய பிள்ளையே, தயவுசெய்து நான் சொல்கிறது நல்லா கவனமாக கேளுங்க, அதை நீ வாஞ்சிக்கணும். 3வது காரியத்தை சொல்கிறேன். தேவன் யாருன்னா, மறந்து விடுகிற தேவன் அல்ல, உன்னை மறைக்கிற தேவன். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிங்க. மறைக்கிறான்னா, ஒரு தீங்கு உனக்கு வருதா, ஒரு கேடு உனக்கு வருதா, கூடார மறைவில் மறைப்பான். நான் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், என்ன ஆண்டவரே எனக்கு இப்படி அனுமதிச்சிங்க? உண்மையிலேயே ஏன் இப்படி விட்டுட்டீங்க ஆண்டவரே? ஒரு பக்கம் நான் காரணமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு. அந்த சத்தம் என் இருதயத்தில் கேட்குது. தீங்கு நாளில் தம்முடைய பிள்ளைய கூடார மறைவில் ஒளித்து வைத்து பாதுகாக்கிற தேவன். அப்போ எனக்கு இது 2-3 நாள் முன்னாடி நான் கேட்குற கேள்வி, நான் கேட்பேன், உடனே ஒரு பதில் வந்துடும். என் மனைவி கூட வந்து பாப்பா, இன்னும் நீங்கள் சத்தம் போட்டு கேட்குறீங்க, மறுபடியும் ஆண்டவர் உங்ககிட்ட சத்தமாக பேசுகிறாரு. ஒரு நாள் சத்தமே இல்லாமல் காலையில் 4 மணிக்கு ஏந்து ஜெபத்தில் கேட்குறேன், என்னப்பா? அப்போ கேட்குறேன், உனக்கு ஒரு தீங்கு நாள் ஒன்று இருக்குது. அந்த தீங்கு நாள் உனக்கு வந்ததுனால நான் உன்னை வெளியே எங்கேயுமே அனுப்பாமல் என் செட்டையின் மறைவில் உன்னை மறைச்சி நான் பாதுகாக்கிறேன்.
இந்த சத்தம் ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து சொல்கிறேன், நான் கேட்டேன். இது கர்த்தர் என்னோட பேசுகிற சத்தம். நான் விசுவாசிக்கிறேன். இது சத்தம் கேட்கும் போது என் மேலே வல்லம் அபிஷேகம் பயங்கரமாக இறங்கிச்சு. அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையை நல்லா தெரிஞ்சுக்க, புரிஞ்சுக்கிங்க. ஒரு நாள் மறைவிடமாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார்னா மறைத்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் சங்கீதம் சொல்கிறது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் தேவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்க ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உன்னை என்ன செய்கிறான்னா, உன்னை படைத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை படைத்து உருவாக்கின நீ கேட்குற தேவனிடத்தில் எல்லாத்துலேயும் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறைத்து பாதுகாக்கிற தேவன், நான் உன்னை மறைத்து பாதுகாக்கிற கர்த்தர், நான் கண்மலைக்குள்ள உன்னை வைத்திருக்கிறேன். ஒரு சத்துரு உன்னை தொட முடியாது. நீ உலகத்தான் அல்ல, நீ கர்த்தருடையவர். ஒரு பலவீனம் உன்னை தொட முடியாது, ஒரு மாந்திரிகமும் உன்னை தொட முடியாது. நீ தான் நம்பணும். என்னை படைச்சவர் என்னை மறைவிடத்தில் வச்சிருக்கிறார், நீ தான் நம்பணும். என்னை படைச்சவர் என்னை பாதுகாக்கிறார், நீ தான் நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயோ எனக்கு மந்திரம் பண்ணிட்டான், வந்து அடிச்சிச்சு என் வீட்டை, போராட்டம் வந்துச்சு சொல்கிறாங்க. ஐயோ எனக்கு செய்வனை செஞ்சிட்டான். ஆண்டவர் எதுக்குங்க வாக்கு கொடுத்தாரு? யாக்கோபே, உனக்கு விரோதமாக மந்திரம் பலிக்காதுருப்பா, உனக்கு விரோதமாக இஸ்ரவேலை குறி சொல்லதில்லை. அப்படின்னு பலிக்குதுன்னா நான் இருளில் இருந்தால் தான் பலிக்கும். ஒருத்தர் மந்திரம் பண்ணி அந்த மந்திரிகம் கிரியை என்னை பலிக்குது, என்னை தொடுது, டச் பண்ணுதுன்னா நான் எந்தில் இருக்கிறேன்னா இருளில் இருக்கிறேன்னு அர்த்தம். என்ன இருளில் இருக்கிறேன்னா அதான் அந்த கலாத்தியர் 5:19 பார்த்தோம் பாருங்க. கனி அந்தகார கிரியைகள், ஆவியின் அந்தகார கிரியை என்னது? பிசாசனுடைய கனி அந்தகார கிரியை உனக்குள்ள இருந்தா, நீ இருளில் இருந்தா உனக்கு சின்ன பிசாசை போதும், குட்டி பிசாசை போதும், பெருசாலாம் உனக்கு அனுப்ப வேண்டியதே இல்லை. அல்லேலூயா, ஆமென். சுய புத்தின்னு உனக்கு இருக்கணும். உனக்கு என்ன புத்தி இருக்கணும்? சுய அறிவுன்னு உனக்கு இருக்கணும். 4 பேர் 4 சொல்லி கொடுத்தா 4 பேர் சொல்கிறத கேட்டு நீ செய்வீங்களா? நான் கேட்குறேன், உங்களை பார்த்து கேட்குற கேள்வி இதுதான். மாமா சொன்னார், மச்சினிச்சி சொல்லிச்சு, மச்சான் சொன்னார், உனக்கு எங்கே போச்சு? அவங்க சொல்கிறதுலாம் நீ கேட்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நீ கேட்கணும். உலகம் 1000 சொல்லித்தரோம், நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, நிறைய சொல்லித்தரோம். அது எதுவுமே நீ கேட்காத. உலகத்தை சொல்லி கொடுக்குற, ஒருவேளை ஆவிக்குரிய பிள்ளை சொல்லி கொடுத்தா அதை நீ கேட்கலாம். உலகத்தானுடைய வார்த்தையை கேட்ட அதன்படி நடந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். அல்லேலூயா. அவங்களுக்கும் சர்ச்சுக்கு போக மாட்டாங்க, சும்மா தலைவலி வீட்டில் வைப்பாங்க. இவங்கள சொல்லுவாங்க, நானும் போல நீயே இரு, எதுக்கு தேவனிடத்தில் போய் என்ன பண்ணப்போ சொல்லி கொடுக்குறாங்களா? நானும் அவ்வளோ சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டேன், நீ மட்டும் எதுக்கு போகிற சொல்லி கொடுக்குறாங்களா? உனக்கு எங்கே போச்சு? தேவன் மட்டும் தேனாத நான் பிழைப்பேன், அந்த அறிவு உனக்கு வரணும். அல்லேலூயா, ஆமென். அப்போ அந்த ஒரு வசனத்தில் கர்த்தர் 3 காரியத்தை பேசுகிறாரு. கிரியை வெளிச்சத்தில் வா, அந்தகார கிரியிலேருந்து வெளிச்சத்தில் வா. 2வது கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்துல நீ கேள், ஞானத்தையும் அறிவை என்னிடத்துல கேள். 3வது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை மறைக்கிற தேவன். என் சித்தம் இல்லாமல் ஒருத்தனை உன் மேலே கை போட முடியாது. என் சித்தம் இல்லாமல் உன் தலையில் இருக்கிற ஒரு முடிய கீழே விழாது. நான் உன்னை உண்டாக்கினவர், நான் உன்னை சிருஷ்டித்தவர், நான் உன்னை படைத்தவர், நான் உன்னை அபிஷேகம் பண்ணினவர். என் வல்லமை உனக்கு தரிப்பித்திருக்கிறேன், என் அக்னியை உன் மேலே போட்டிருக்கிறேன், என் அபிஷேகத்தை உன் மேலே ஊட்டி இருக்கிறேன். ஒருத்தரை உன்னை கை போட முடியாது, ஒருத்தரை உன்னை தொட முடியாது, ஒரு தீங்கு உனக்கு கேட வராது. கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து பேசுறார். மகள, இந்த சத்தியத்தில் இருக்கிற உனக்கு தான் பேசுறார். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. மகள, இதோ அந்த ஆவியானவர், அதான் அந்த மகிமை உன் மேல இறங்குது. உன் கணவனார ஒன்று தொட முடியாது. யபா ரபா ஷகதர் ரபா, உன் வருமானத்தை பிசாசு தொட முடியாது, உன்னை ஒருத்தர் தொட முடியாது. நான் உன்னை கண்மணி போல பாதுகாப்பேன். வெள்ளம் போல சாத்தான் எலும்பலாம். ஆவியானவரை உனக்குள்ளது ஜெயக்கொடி ஏற்றுவார். ஆவியானவர் உனக்குள்ளது ஜெயக்கொடி ஏற்றுவார். வெள்ளம் போல உனக்கு விரோதமா மாந்திரிக கூட எலும்பலாம். ஆவியானவர் உனக்குள்ளது ஜெயக்கொடி ஏற்றுவார். என் மகளே, கர்த்தர் உன்னோட கூட பேசுறார். உன் பிள்ளைய நான் தப்பு வைப்பேன், உன் கணவனாரை நான் தப்பு வைப்பேன். ஏன்னா நான் சிருஷ்டித்தவர், நான் உருவாக்கினவர், நான் உன்னை பேர் சொல்லி அழைச்சவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நீ எதை குறித்து கலங்காத, எதை குறித்து சோர்ந்து போவாத, எதை குறித்து நீ கலங்காத.
ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும், அது உருவாக்கப்பட்ட எந்த கிரியையும் அது வாய்க்கவே வாய்க்காது. அது உன்னை சேதப்படுத்த முடியாது, அது உன்னை தொட முடியாது. என் தேவன் வல்லமையாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம் கர்த்தருடைய சமூகத்தில். இந்த ஆராதனை முடித்ததுக்கப்புறம் யாருக்கெல்லாம் விடுதலை வேணுமோ அவங்க மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க மாத்திரம் என்ன பண்ணுங்கள், இருக்கணும். கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்படி எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ்.